Day 68 completed. 3 tasks in பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து CMA ஸோ அதில் கொஞ்சம் பேஜ் படிச்சிருப்பேன். செகண்ட் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் ஸோ அதுலேயும் கொஞ்சம் பேஜ் படிச்சிருப்பேன். தேர்ட் வந்து கோர்ஸ் ஸோ அதுலேயும் கொஞ்சம் ஒரு வீடியோ தான் நீ பார்த்தேன். ஸோ நீ வந்து புது கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது கூகுளோட இன்ட்ரடக்ஷன் டு தி மார்க்கெட்டிங் காமர்ஸ் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நேற்று பேசின மாதிரியே ஆர்காட் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா பேபிலானில் ஒரு ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மேன். ஸோ அவரோட பையனுக்கு வந்து அவர் என்ன பண்ணாருங்கிற ஒரு சின்னதாக சொல்கிறேன், ரொம்ப சின்னதாக சொல்லிடுறேன். ஸோ அவர் பையன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் பையன் எங்கே உருவிடாமல் போயிட போகிறான். ஏன்னா ஆர்காடு வந்து ரிச்சஸ்ட் மேன். அவர்கிட்ட இருக்க சொத்தை அவன் பையன்கிட்ட கொடுத்தா அவன் அதை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு காசு எங்கே உருவிடாமல் செலவு பண்ணிவிடணும் நினச்சி அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஒரு பேக் ஆஃப் தங்கத்தை அவர்கிட்ட, அந்த காலத்தில் தங்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக எக்ஸ்சேஞ்சு. ஸோ ஒரு பேக் ஆஃப் தங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கொடுத்து அப்புறம் வந்து 5 அட்வைஸு, அதாவது லைஃப்பில் உருப்புற மாதிரி ஒரு 5 அட்வைஸ் அப்போதைக்கு வந்து கிளே டேப்லெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து எழுதி கிட்டத்தட்ட ஒரு கல்வெட்டு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதில் எழுதி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாரு அவங்க பையன்கிட்ட. அவன் பையன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் ஃபுல்லாக இருக்கிற பணத்தை, அதாவது கோல்டு எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா செலவு பண்ணிட்டான் இல்லை. அப்புறம் செலவு பண்ண, அதாவது ஒன்று வந்து ஹார்ஸ் ரைடரோட பந்தயம் கட்டி காசை இழந்துட்டான். செகண்ட் வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து போயிட்டான். அப்புறம் தான் வந்து அவங்க அப்பாவோட அட்வைஸை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த அட்வைஸ் அவன் முன்னாடியே படிச்சிருந்தான்னா அவன் சக்ஸஸ் ஆகிருக்கலாம். பட் இந்த அட்வைஸை, அது ஒரு 5 அட்வைஸு. ஸோ இந்த 5 அட்வைஸை வந்து பார்த்திங்கன்னா படித்து அதுக்கப்புறம் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பித்து அவங்க அப்பா ஒரு பேக் தங்கத்தை கொடுத்தாரா, அவன் 10 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா கொடுத்த ஒரு பேக் ப்ளஸ் இன்னொரு 2 பேக் எக்ஸ்ட்ரா தங்கத்தையும் எடுத்து நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன்ப்பா அப்படிங்கிறது அவன் பையன் வந்து அவங்க அப்பா கிட்டே நிரூபிச்சிருக்கான். ஸோ இதே மாதிரி தான் லைஃபுமே. அதாவது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதியில் கஷ்டப்பட்டு பாதையில் முள் எல்லாம் தாண்டி வந்து அவங்களுக்கு அட்வைஸ் எழுதியிருப்பாங்க. அந்த அட்வைஸ் வந்து பெரியவங்க சொல்கிறத வந்து நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது நல்ல அட்வைஸ் நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பும் உருப்படும். அதை விட்டு நீலாம் என்ன அட்வைஸ் சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்புறம் உங்கள் இஷ்டம். ஸோ இதே மாதிரி என்டர்பிரைனர் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் கைஸ்.